ஆமாங்க. சனினாலே குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன். சனியினுடைய வரலாறு அதைத்தானே சொல்லுது. இப்ப சனி வந்து மாற்றாந்தாய் பிள்ளை தானே. இந்த கும்பராசி நேயர்களோட பலவீனமா இதை பார்க்குறீங்க? பலவீனம் என்பது இப்ப எப்படி நம்ம மகரத்துக்கு சொன்னோமோ, அப்பா, அம்மா, சகோதரன் அப்படின்றலாம் மகரத்துக்கு சொல்றோமோ, அது மாதிரி அவங்கள வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியாமல் போகிறதும் இவங்களுக்கு ஒரு பலவீனம். அது என்னங்க பொதுவாக 2 சனி வீட்டுக்குமே இது பிரச்சனையா இருக்கு? ஆமாங்க. சனினாலே குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவன். சனியினுடைய வரலாறு அதைத்தானே சொல்லுது. இப்போ சனி வந்து மாற்றாந்தாய் பிள்ளை தானே. சூரியனுடைய சாயாதேவிக்கு பிறந்த பிள்ளை தானே. அங்கே வந்து ஒரு சரியான அங்கீகாரமே சனிக்கு இல்லையே. அதனால் என்னென்னா பேரளவில் மகன் மகன் சொல்கிறாங்களோ ஒழிய யாருமே அந்த அந்த உண்மையான பாசத்தை பகிர முடியாமல் போனதுனால இவங்களுக்கு வந்து அந்த ஏக்கம் இருக்கு. அதாவது கும்பராசி நேயர்கள் அதிகமாக பாசத்துக்கு ஏங்குறாங்க, இறங்குறாங்க. அதாவது நான் ரொம்ப அபிமானம் வச்சுருக்கேன், நான் ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ஏன் வந்து என்னை வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு காயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 4 பிள்ளை இருக்காங்கன்னு வைங்க, இவங்கள மட்டும் கொஞ்சம் ஓரவஞ்சனையாக பார்த்தா எப்படி இருக்கும்?